ஸோ சில முக்கியமான உலக செய்திகள் இருந்தாலும் வேகமாக நம்ம இந்த கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்ட சில பாடத்தினுடைய சில தொடர்ச்சியை நம்ம சீக்கிரமாக முடிக்கணும். ஏன்னு பார்த்தா அடுத்த பண்டிகை வேற வந்துடும் போல. எல்லூல் மாதமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. த லாஸ்ட் மந்த் ஆஃப் ஜூயிஷ் கேலண்டர். அவங்களுக்கு 2 நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்கும். ஒன்று சிவில் நியூ இயர், நமக்கெல்லாம் ஒரு நியூ இயர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அவங்களுக்கு 2 நியூ இயர் இருக்குது. ஒன்று சிவில் நியூ இயர் அவங்களோடது இப்போ தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகையில் தான் அவங்களுடைய முதல் மாதம் அவங்களுக்கு தொடங்கும். ஸோ மார்ச் மாதம் இல்லையா, மார்ச் ஏப்ரல் அந்த மாதத்தில் தான் அவங்களுக்கு தொடங்குது. ஸோ அவங்களுடைய 12வது மாதம் அப்படிங்கிறது இப்போ தான் அவங்களோட க்ளோசிங்க்கு வந்திருக்கும். ஸோ எல்லுல் மாதம். ஸோ ஒரு ஃபைனல் மந்த்துக்கு வந்திருக்கனால அடுத்தது யோம் கிப்பூர் வந்துடும். இன்னும் அதில் நம்ம நிறையா கற்றுக்க வேண்டி இருக்குது. இன்னும் பழைய பாடத்தை வேற கொஞ்சம் அங்கே பிரேக் பண்ணி விட்டுருக்குறோம். நம்ம எங்கே பயணப்பட்டுட்டு இருந்தோம், சீனாய் மலைக்காச்சும் போய் சேரணும். இன்னும் சீனாய் மலைக்கு நம்மளும் 40 வருஷம் எடுத்துருவோம் போல இருக்குது. சீனாய் மலையை அட்லீஸ்ட் இந்த மந்த்துக்குள்ளே முடிக்கணுங்கிறது தான் என்னோடது. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சந்திக்கிறதுனால நமக்கு டைமும் பத்துறதில்ல. 2வது கற்றுக்கொள்ளாத சில காரியங்களையும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸோ கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இந்த திஷா பாவினுடைய தொடர்ச்சி. எப்படி 2 தேவாலயம் இடிக்கப்பட்ட பொழுது அந்த ஜனங்கள் வேதனையோடு அதை பார்த்தார்கள். அவங்களுடைய பெரிய அலங்காரம், அவங்களுடைய பெருமை, அவங்க சந்தோஷம், அவங்க நம்பிக்கை எல்லாமே அவங்க கிட்ட இருந்த இந்த தேவாலயம் தான், எருசலேம்ல இருந்த தேவாலயம். அதில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது தேவாலயம் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே இருந்த பொருட்கள் மட்டுமல்ல, அதில் பயன்படுத்த வேண்டிய சில பொருட்களும் தேவை. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வேளை 3வது தேவாலயம் கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் உடனே அவங்க கட்டி அவங்களுடைய பலி செலுத்துறது, அவங்களுடைய வர்ஷிப் எல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. ஸோ இன்னும் அதுக்கு தேவையானது கற்றுக்கொண்டதெல்லாம் அவங்க என்ன செய்யணும், அதெல்லாம் அவங்க ப்ரிப்பேர்டாக வைக்கணும். ஒவ்வொன்றா கிடைக்க பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம அந்த தேவாலயம் கட்டுறதுக்கான ஒரு இடத்துக்கு போயிட்டோமோ அப்படி தான் எனக்கு தோணும். இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக அந்த 2 தேவாலயங்களும் இடிக்கப்பட்ட பொழுது நிறைய பொருள் சேதமடைந்தது, நிறைய கருகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட முதல் தேவாலயத்தில், சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அவர் யூஸ் பண்ண அந்த வுட், இப்போ பெரிய பெரிய அரண்மனைகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ராஜாக்களினுடைய அரண்மனையெல்லாம் பார்த்தா அரண்மனையுடைய சீலிங் எல்லாம் ஒரு அழகான வுட்டில் செஞ்சுருப்பாங்க, வுட் ஒர்க்கு தான் பண்ணியிருப்பாங்க. நம்மளை மாதிரி இந்த இல்லைன்னா நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்கும். அதுக்கு மேலே என்ன இருக்கோ தாங்கி பிடிக்கிறதுக்கு மரங்கள் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ முதல் தேவாலயத்தில் யூஸ் பண்ண பயன்பட்ட அந்த மரம் இப்போ கிடைச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த ஜூலை மாதத்தில் அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி அது முதல் தேவாலயத்தில் அந்த விழுந்து போன சில வீடியோஸும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில், கடைசி நாட்களில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார், அதை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம படிக்க போகிறது நம்ம இந்த தேவாலயத்தினுடைய டிஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய மரத்தை பற்றி தான். போன வாரம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு செடியை பற்றி பார்த்தோம், த பாம் ஆஃப் கீலேயாத். அது எவ்வளவு விலை இருந்துதான், ஒரு தங்கத்துக்கு ஒப்பா இருந்தது. இன்னைக்கும் நம்ம பார்க்க போகிற இந்த கேதுரு மரங்கள் தங்கத்துக்கு நிகரானது. ஏன்னா அதுக்கு இருந்த குவாலிட்டி அப்படி. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் குவாலிட்டி தான் அன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் பயன்படுத்தினாங்க. உதாரணமாக சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க, 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் வாசிக்கிறோம், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதா இருக்கும். எங்க ஆண்டவர் பெரியவர், நான் கட்டுற ஆலயம் எப்படி இருக்கும், பெரிய. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதே, அப்படி அவர் வர்ணிக்கிறார். 9வது வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் வடிவமைத்திருக்கிறார். ஸோ ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் மோசேயினுடைய காலத்தில் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் அவர் பயன்படுத்திய சில பொருட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் பெரிய ஆண்டவருக்கு நான் கட்டுற ஆலயம் எப்படி இருக்குங்க, ஜனங்கள் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்படி நான் ஒரு ஆலயம் கட்ட போகிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துக்காக தான் இன்றைக்கும் ஒரு தேடுதல் வேட்டை நடந்துக்கிட்டே இருக்கு.
அதெல்லாம் கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்ன, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ 3 வார்த்தையை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். யூதர்கள் கட்டின தேவாலயத்திலும் 3 செக்ஷன்ஸ் இருந்தது. என்னென்ன இருந்தது? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரம் வரைக்கும் வர்றதுதான் வழி, அதுதான் நானே வழி, அதுதான் அதோடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஆண்டவர் கொடுத்த அந்த 3 வார்த்தையிலையும் 3 ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது. அப்போ அந்த வழி அப்படின்னு சொல்லும்போது அந்த அவுட்டர் கோட், அந்த வெளியே உள்ள இடம், அதில் தான் ஆண்டவரை நாம் மனிதனையும் தேவனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய, அவரை அறிந்து கொள்ளக்கூடிய இடமாக அமைந்தது தான் அந்த தேவாலயம். அப்போ ஹவு டு அப்ரோச் காட், நான் எப்படி என்னை உண்டாக்கினவரை நான் சந்திக்க வேண்டும், ஹவு டு அப்ரோச், அந்த வழியை தெரிந்து கொள்ளுவதுதான் வழி. அப்ப யார் மூலமா தான் தெரிந்து கொள்ள முடியும்? இயேசுவானவர் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். பிரகாரத்தை தாண்டினா நமக்கு என்ன வரும்? பரிசுத்த ஸ்தலம், த ஹோலி பிளேஸ். ஸோ இதான் இங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? சத்தியம். அந்த இடத்துக்குள்ள வரும்பொழுதுதான் பரிசுத்தமாகிய அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். முதல்ல அவர்தான் வழி, அவர் வழியாதான் வரணும். அதற்கப்புறம் என்ன கற்றுக்கொள்ளணும்? சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், வார்த்தையை கற்றுக்கொள்ளணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்தை விசுவாசம் வைக்கணும். அதுதான் 2வது ஸ்டெப். ஸோ அந்த இடத்துல தான் வி என்கவுண்டர் த ட்ரூத். அப்பதான் சத்தியம் எது? இந்த உலகத்துல நம்ம பார்க்கறது எல்லாம் சத்தியம் கிடையாது. இந்த வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது தான் சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறது தான் சத்தியம். நாம் காண்கின்ற எல்லாம் என்ன கிடையாதுங்க, எல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் கொண்டு போய் விடக்கூடிய வழி அல்ல. 3வது இடத்துக்கு வர்றோம், அதுதான் என்னது? த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மகா பரிசுத்த ஸ்தலம். ஸோ அது ஆண்டவர் என்ன வார்த்தையால இந்த இடத்துல ரீப்ளேஸ்? ஜீவன். அங்கதான் உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அங்கதான் காவனன்ட். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த இடத்துல தான் பிரதான ஆசாரியன் என்ன செய்வாரு? பலி செலுத்துறதுக்காக ரத்தத்தை எடுத்துட்டு போய் அங்க தெளிப்பாரு. அப்ப அந்த மர்சி சீட்ல தான் என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமையை காண்பாங்க. ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள பாத்தீங்கன்னா மெனோராலாம் இருக்காது, அதுக்குள்ள வெளிச்சமெல்லாம் கொண்டு வருவதற்கான எந்த கேண்டிலும் அங்க இருக்காது. அது ஃபுல் டார்க் ஸ்பேஸ் தான். ஆனா அதுக்குள்ள என்ன வெளிச்சம் வரும்? ஷக்கீனா, மகிமை. ஸோ அந்த இடத்திற்குள் வரும்பொழுது தான் ஒருவன் நித்திய ஜீவனுக்குள்ள பங்குள்ளவனாக மாறுகிறான். ஆண்டவரோட உடன்படிக்கை எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி அலைந்து திரிகிற மனிதன் ஒரு இடத்துல இதுதான் வழின்னு சொல்லி ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகிறான். அப்புறம் சத்திய வார்த்தைகளை கேட்கிறான், அந்த வார்த்தைகளை அவன் விசுவாசம் வைக்கிறான். அதற்கு பின்பு ஞானஸ்நானம் எடுக்கிறான். அதற்கு பின்பு அவருடைய பந்தியிலே பங்கு பெற்று பாவ மன்னிப்பு அடைந்து தன்னுடைய நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாகிறான். இந்த 3ஐயும் சுருக்கமா ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. நானே வழி, அவுட்டர் கோட், நானே சத்தியம், த ஹோலி பிளேஸ், நானே ஜீவன், த ஹோலி ஆஃப் த ஹோலிஸ். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்படி இந்த தேவாலயம் முக்கியம் வாய்ந்ததா இருந்தது. அப்ப அந்த தேவாலயத்தை மனுஷர்களுக்கு ரொம்ப புரியும் வண்ணமாக ரொம்ப சுலபமா என்ன செஞ்சாருங்க? அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இப்ப இந்த ஆலயத்துல இருந்த அந்த மரத்தை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு படிக்க போறோம். அப்ப ஆண்டவர் இந்த ஜனங்கள் கிட்ட தேவாலயத்தை பற்றி என்ன சொன்னார்னு வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்ராகமம் 25:8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இப்ப நான் ஃபர்ஸ்ட் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி சொல்ல போறதுனால இந்த பிபிடியில ஃபர்ஸ்ட் அந்த படத்தை நம்ம பார்த்துக்கலாம். அதற்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்? நிறைய வசனங்களை நம்ம தியானிக்க போறோம்.
ஸோ த லாஸ்ட் ட்ரெஷர்ஸ் ஆஃப் த டெம்பிள், காணாம போன சில பொருட்கள் எங்க போச்சு? நிறைய பேர் இப்பவும் கேட்டாங்கல்ல, ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் எங்க அப்படிங்கும்போது இந்த மக்காபியர்களுடைய புஸ்தகத்தெல்லாம் படிக்கலாம். இந்த புஸ்தகத்தை படித்தேன் நானும், இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ண, நிறைய ஆன்சர்ஸ் வந்ததுனால இந்த கேள்விக்கான பதிலை நானே இன்னைக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். ஸோ அதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லாஸ்ட் ட்ரெஷர்ஸ் கிட்டத்தட்ட பல காலங்களாக இதை தேடுறாங்க. ஒரு சில பொருள் இப்போ இங்கே இருக்குன்னு தெரியும், அது என்னென்னலாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ டைம்க்கு ஏற்றார் போல. ஸோ இவ்வளவு பொக்கிஷங்கள் அன்னைக்கு இருந்தது. ஸோ இந்த பொக்கிஷங்கள் சிலது மிஸ் ஆச்சு, சிலது கிடைச்சது. அதே மாதிரி இப்போ சாலமோன் தேவாலயத்தை கட்டிட்டார். தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட என்ன இருந்தது? ஆசரிப்பு கூடாரம் இருந்தது இல்லையா? அப்போ சாலமோன் தேவாலயம் கட்டின பிறகு என்னெல்லாம் உள்ள வந்தது? இப்போ பாபிலோனுக்கு போனவங்க திரும்பி வரும்போது அங்க கிங் சைரஸ் என்ன பண்ணாரு? நிறைய அவங்களுடைய தேவாலயத்துக்குரிய பொக்கிஷத்தெல்லாம் கொடுத்து நீங்க போய் கட்டுங்கப்பான்னாரு. இப்ப சாலமோன் தேவாலயத்தை கட்டுறார். சாலமோன் தேவாலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடியே ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. இங்க நீங்க பாக்குற இதெல்லாமே அன்னைக்கு ரெடியா வச்சிருந்தாங்க. அப்ப இதுல இருந்த பொருட்கள்லாம் எங்க போச்சு? அதெல்லாமும் நம்ம இன்னைக்கு யோசிக்க போறோம். இப்ப எல்லாருமே நிறைய பேர் இங்க ரீடத்தான்ல 2 நாளாகமெல்லாம் படிச்சிங்க. அதுல நீங்க படிச்சிங்களா? அத சாலமோன் தேவாலயத்துக்குள்ள என்ன உள்ள வந்ததுங்கிறத படிச்சிங்களா? சரி, ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு ரொம்ப ஒரு சின்ன புரியும் வண்ணமாக ஒரு ஆரம்பத்திலிருந்து நம்ம போக போறோம். 2 நாளாகமும் முதல் அதிகாரத்திலேயே சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு என்னெல்லாம் உள்ள வந்ததுங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ முதல் அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரீமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. அப்போ சாலமோன் ராஜா ஆன சமயத்திலையும் வனாந்தரத்துல சுற்றி வந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அது யாருடைய கண்ட்ரோலுக்கு போச்சு தெரியுமா? சாலமோனுடைய கண்ட்ரோலுக்கு போச்சு. அப்ப அது எங்க போச்சது? அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்தது 5வது வசனம். ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். நிறைய பொருள் இங்க பாக்குறோம். ஆனா ஒரு சில பொருள் தான் இங்க மென்ஷன் ஆயிருக்கு. அதுல வெண்கல பலிபீடம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு, ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அதற்கப்புறம் இன்னும் வேற என்ன வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு சில பொருள் தான் வந்தது. இப்போ மற்றது என்ன ஆச்சு? ஸோ நம்பர் 1 இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, அப்போ பாபிலோனுக்குள்ள போகும் பொழுது எதெல்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க, எவ்வளோ பொருள் நமக்கு திரும்ப கிடைச்சது, இப்போ சில பொருள் எந்த இடத்துல மறைஞ்சிருக்குது. இன்னைக்கும் ரோம்ல வேட்டிக்கன் சிட்டியில 2வது தேவாலயம் கம்ப்ளீட்டா அதில் இருக்கக்கூடிய பொருட்களை தீத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ராயன் எடுக்கும்போது அந்த மெனோராவை எடுத்தார். அந்த மெனோரா இன்னைக்கும் வேட்டிக்கன் சிட்டியில இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்ல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல பத்திரமா இருக்கு. அதை மீட்டெடுப்பதற்கு இஸ்ரேல் பல விதத்துல முயற்சி செய்து வருகிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை ஒரு சிலர் கண்ணில் பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஸோ ஒவ்வொன்றும் எடுக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அப்போ அன்னைக்கு பரிசுத்த பாத்திரங்கள் இருந்தது, ஏராளமான தங்கங்கள் இருந்தது, ஏராளமான வெள்ளி இருந்தது, முக்கியமாக உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. சாலமோன் தேவாலயம் கட்டின பொழுது இது எல்லாமே ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ள வந்தது. 586 BCல நேபுகாத் நேச்சர் பாபிலோன் தேசத்திலிருந்து அப்படியே எருசலேமை பிடிச்சி தீ வச்சு கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாரு? டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. சரி, இப்ப நம்ம பார்க்கும்போது நிறைய பாபிலோனியர் எக்ஸைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்புகள்ல இருந்து பார்க்கும்போது எஸ்ரா சில குறிப்புகள் என்ன சொல்றாருன்னா, சில பாத்திரங்கள் பத்திரமாக
எருசலேமுக்கு 2வது தேவாலயம் கட்டும்போது நாங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத எஸ்ரா சொல்றார். அப்போ அந்த சமயத்துல தான் இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன ஆயிடுச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. கடைசி ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இட் காட் டிஸப்பியர்ட். அப்போ பாபிலோன் சிறையிருப்பின் போதே அவங்க கிட்ட அதுக்கப்புறம் அதோடைய மென்ஷனே கிடையாது. கிட்டத்தட்ட பாபிலோன் சிறையிருப்புக்கு பல வருஷங்களுக்கு முன்பாகவே அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் எங்கங்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 30+ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பாபிலோனியர்கள் வந்து தேவாலயத்தை தீ வச்சு அழிக்கிறாங்க. பட் அதற்கு 30 ஆண்டு காலங்களுக்கு முன்பாகவே கடைசி குறிப்பு எழுதப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை பற்றி பைபிள் பேசலை. ஸோ பைபிள் சில இடங்கள்ல சைலண்டா இருக்கிறத பற்றி நம்ம என்ன சொல்லக்கூடாது, கற்பனையிலையும் சில காரியங்களை நம்ம பேசிடக்கூடாது. ஏன்னா மற்ற ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்லையும் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை பற்றி இல்லை. இப்போ மெனோராவை எடுத்துக்கிட்டா மெனோராவை பற்றின குறிப்பு இருக்குது. அன்னைக்கு இருந்த ஃபிளாவியஸ் ஜோசிஃபஸும் நிறைய எழுதி வச்சிருக்கிறார். அப்போ முதலாவது ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் நடந்த அந்த ஃபர்ஸ்ட் ஜூயிஷ் வார், அந்த வாரை பற்றின டீட்டெயில்டு கண்டென்ட் அவர் கொடுக்குறார். அதனால அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் வந்து நிறைய பேர் சொல்றது உண்டு, எத்தியோப்பியாவில் இருக்குது, இங்கே இருக்கு, அங்கே இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் இந்த டீட்டெயில்டு ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு எதுவுமே கிடையாது. அடுத்தது பாருங்க, 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதான் பாபிலோன் ராஜா மட்டும்தான் வந்து அத்தனை பொருட்களும் எடுத்துட்டு போனார்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியே சில பொருட்கள் வந்து காணாம போயிருக்கு. யார் எடுத்துட்டு போனா அப்படின்னா எகிப்திலிருந்து வந்த பார்வோன். எகிப்திலிருந்து வந்த பார்வோன். வாசிக்கலாமா? அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அப்ப பாருங்க, நமக்கு இங்க ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் இருக்கு. பாபிலோன் ராஜா தான் முதல்ல வந்து கொள்ளையிட்டவன் கிடையாது. அதுக்கு முன்னாடியே சாலமோன் செஞ்ச பொக்கிஷங்கள்லாம் யாரோட கைக்கு போயிருச்சு? எகிப்து ராஜாவாகிய சீஷாக்குடைய கைகளுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அது சாலமோனுக்கு பின்னாடி வந்து யூதேயாவை ஆட்சி செய்த நிறைய மன்னர்கள், அந்த மன்னர்கள் எப்பொழுதெல்லாம் எதிர்நாட்டிலிருந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்ததோ, அவங்க மேல ஒரு யுத்தத்துக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததோ, அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆலயத்துல இருந்து அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. எங்க மேல நீங்க சண்டைக்கு வர வேண்டாம், போருக்கு நாங்க வரல, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த ராஜாக்கள் இடத்துல அதெல்லாத்தையும் ஒரு ட்ரிபியூட்டா கொடுத்தாங்க. ஸோ அப்படி நிறைய காலி பண்ணாங்க. தேவாலயத்தில் இருந்த தேவாலயத்துக்கு சொந்தமான விலையுயர்ந்த பொருட்களை எடுத்து அவங்க கொடுத்தாங்க. மசாகேத் கேலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எபிரேயர்களுடைய டெக்ஸ்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஏராளமான தங்கங்கள் இருந்ததாகவும் தாவீதினுடைய காலத்துல அவர் தன்னுடைய நாட்கள் அவர் செய்ததுல ஏராளமானதும் சிலது பூமிக்கடியிலே புதைக்கப்பட்டிருக்கிறது, சிலது மலைகளின் மீது புதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த குறிப்புகள் எழுதப்பட்டிருக்குது. ஒரு சில குறிப்புகள் பாபிலோன் தேசத்துல அந்த சுவரோரங்கள்ல புதைக்கப்பட்டிருக்கிறது. சிலது தாவீதோடதுல நம்ம கேட்கிறோம் பாரூக், அது சிதைக்கா இவங்க என்ன பண்ணாங்களாம், சிலதை கொண்டு போய் என்ன செஞ்சாங்களாம், புதைச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் அதோடைய தேடுதல் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப சமீபத்துல நிறைய தங்கம் எடுத்தாங்க. நிறைய எருசலேம்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஜார் ஆஃப் கோல்டு வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த எடுத்த ஒவ்வொரு கோல்டு காயினும் பார்த்தா நல்ல பெரிய சைஸ் இருந்தது. இன்னைக்கு அந்த பிக்சர் நான் மறந்துட்டேன். அதுல பாத்தீங்கன்னா அதுல மெனோரா இருக்கும், அதுல 3 வகையான சிம்பலை போட்டு அவங்க செஞ்ச பெரிய பெரிய தங்கத்துக்கு ஒப்பான காசுகளை போல உள்ளது இருந்தது. இப்படி நிறைய குறிப்புகளும் என்ன சொல்லியிருக்கு, அதோடது இருந்தது அப்படிங்கிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:4. பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். அப்போ தேவாலயம் கட்டப்படும் பொழுது இந்த இடத்துல பார்க்கிறோம் பெட்டி. பெட்டினா எதை குறிக்குது? ஆமா, உடன்படிக்கை பெட்டி. ஆசரிப்பு கூடாரம், எல்லாருமே இப்ப ரீசெண்டா போய் நம்ம அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த பெரிய டென்ட்,
அப்ப அந்த டென்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் ஆசாரியர்கள் டிஸ்மேண்டில் பண்ணி அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்களா, பத்திரமா சாலமோனுடைய அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ஸ்ல கொண்டு போய் பத்திரப்படுத்தி வைத்திருந்தாங்க. எதையும் அவங்க மிஸ் பண்ணல. அதுல ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க, மற்றது எதையுமே யூஸ் பண்ணல. மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, எடுத்து பத்திரமாக பொக்கிஷ கிடங்குல ட்ரெஷரியில கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். பெட்டி வந்துருச்சு, ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். அப்போ இதெல்லாம் எங்க வந்துருச்சுங்க, இப்போ ஜெருசலேமுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் தேவாலயத்தை கட்டின பொழுது. 2 நாளாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5:5. கொண்டு வந்தார்கள். லேவியரான ஆசாரியரே. அப்ப இதெல்லாம் எங்க வந்தாச்சு, சாலமோனுடைய காலத்துக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பெட்டி வந்தாச்சு, இந்த பெட்டிக்குள்ள என்ன வந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளை அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அப்ப இவர்கிட்ட வரும்போது அதுக்குள்ள என்னதான் இருந்தது, 2 கற்பலகைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதோட ஒரு ரெஃபரன்ஸை நம்ம இங்க பார்க்கிறோம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5:10. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளை அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. 2 தடவை நமக்கு ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. ஆனா நமக்கு பெட்டி வைக்கும்போது அதுக்குள்ள 3 பொருள் இருந்தது. என்னெல்லாம் இருந்துச்சு, பெட்டி, ஆரோனுடைய துளிர்த்த கோல், மன்னா வைத்திருந்த பொற்பாத்திரம், 2 கற்பலைகள். அப்போ அந்த 3ல இப்ப என்னதான் இருக்குது, சாலமோனுடைய நாட்கள்லயே ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டுக்குள்ள இருந்தது 2 கற்பலைகள் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம மீதி 2 நம்ம தேடலை, அது எங்க நமக்கு தெரியாது. ஸோ பட் அதுக்கான ஒரு குறிப்பு உண்டு, பார்க்கலாம். நம்ம இன்னும் எபிரேயர்ல வரும்போது இன்னும் அதை பற்றியெல்லாம் நம்ம படிக்க முடியும். ஸோ இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை தாவீதி நகரத்திலிருந்து கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள கொண்டு வைத்தாங்க. ஸோ பாருங்க, இதை ரீட்டைன் பண்ணாங்க. சில பொருளுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க, ஆனால் சில பொருள் என்ன பண்ணாங்க, ரீயூஸ் பண்ணாங்க. அப்படி ரீயூஸ் பண்ணதுல ஒரே ஒரு பொருளை தான் ரீயூஸ் பண்ணார் சாலமன். அது எதுங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி மாத்திரமே. அப்போ அந்த நாட்கள் இருந்த கர்டைனா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண கவரிங், அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தாங்கி பிடிச்சதான அந்த மரத்தினால செய்த பலகைகள், அதெல்லாத்தையும் அவர் யூஸ் பண்ண முடியல. ஏன் யூஸ் பண்ண முடியல, ஏன்னா சாலமோன் கட்டின தேவாலயம் ஆசரிப்பு கூடாரத்தை விட 2 மடங்கு பெருசா இருந்தது. ஸோ அவருடைய டைமென்ஷன் ரொம்ப பெருசா இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, அதெல்லாத்தையும் கொண்டு போய் பத்திரமாக வைச்சாங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் வித்தியாசமா வினோதமா யோசித்து இந்த தேவாலயத்தினுடைய பணிகளை, முக்கியமா இந்த வுட் ஒர்க் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணாரு சாலமன். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, பெசலேயல். அவர் ஒரு பக்கம், அவங்கெல்லாம் யூதர்கள் தான். வேற பெசலேயல் கூட இன்னொருவரும் இருந்தார், அவங்கெல்லாம் வேண்டாம். இப்ப இதை வாசிங்க பாருங்க. 2 நாளாகமம், இதெல்லாம் நம்ம இப்ப சமீபத்துல படிச்சதுதான். 2ஆம் அதிகாரம் 13-14வது வசனம். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 13. இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். 12ல இருந்தே வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரீகத்திற்கு ஒரு அரண்மனையையும் கட்டத்தக்க புத்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். அவன் அவர் பேர் என்னங்க, அபி. இவர் ஃபுல் நேம் என்னன்னா ஹுராம் அபி. ஸோ இவர் தான் என்ன பண்றாரு,
இப்ப சாலமோன் கட்டுற தேவாலயத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு முழு ஹெல்ப்பும் இந்த அபிங்கிறவர் தான் கொடுக்க போறார். சோ இந்த அபிய ரெக்ரூட் பண்றாரு. அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளை எல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். பாருங்க, ஒரே ஆளு மர வேலையும் செய்யறாரு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலயும் அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, கோல்டு சில்வர் ஸ்டோன் எல்லாத்துலயும். அதான் அவர் சொல்றாரு, ஈராம் என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டை நான் வந்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ஏராளமான மனிதர்களை கர்த்தர் ஞானத்தால நிரப்பி அவர்களை சாலமோன் தேவாலயம் கட்டும்போது உதவியாக தேவன் அனுப்பினார். இந்த தீருவோட பார்க்கும் பொழுது தீருவும் சாலமோன் இதுதான் முதல் முறை நண்பர்கள் ஆகல. தீருடைய இங்க ஈராமும் தாவீதும் நல்ல நண்பர்கள் தான். ஏற்கனவே தாவீது தனக்கு ஒரு அரண்மனை கட்டுறதுக்கு இவர் என்ன பண்ணாரு, தீருவிலிருந்து கேதார் மரங்களை எல்லாம் அனுப்பி இருக்கிறார். ஸோ அப்பாவோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அதை வந்து சாலமோன் என்ன செய்யறாரு, தொடர்றாரு. அவர் எதையுமே இலவசமா வாங்கிக்கல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணாரு, ஒரு ட்ரேடு தான், ஒரு வியாபாரம். அதுக்கு பதிலாக அக்ரிகல்ச்சர் மூலமா, விளைச்சல் மூலமா அதுக்கு திருப்பி கொடுத்தாங்க. பணமா கொடுக்கல, நல்ல வைன் கொடுத்தாங்க, ஆலிவ் ஆயில் கொடுத்தாங்க, பார்லி கொடுத்தாங்க, வீட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் என்ன செய்தாரு, தீருவின் மனிதர்களுக்கு சாலமோன் கொடுத்தாரு. ஸோ அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா முழு ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்துருப்பார் இல்லையா. ஏன்னா இந்த மாடலை ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணது யாருங்க, இப்படிதான் கட்டணுங்கிறத மோசே தான் ரிசீவ் பண்ணார். ஸோ மோசேக்கு தான் ஆண்டவர் காண்பித்தார், அந்த பரலோகத்தில் உனக்கு காண்பித்த மாதிரியே நீ செய்யறதுக்கு என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், நீயா உன்னை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தார். ஓகே, அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இவர் பார்க்கும் பொழுது அந்த ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஒன்று பார்க்கும் பொழுது அந்த மெனோரா அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இங்க பாருங்க, இதுல நீங்க அந்த குத்து விளக்கு பாக்குறீங்க இல்லையா, அதுதான் மெனோரா. ஸோ இதுதான் அன்னைக்கு இருந்த ஆசரிப்பு கூடாரம். ஸோ இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சில ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எடுக்கும்போது அது வந்து இஸ்ரவேல் ஜனங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இந்த கூடாரமும் பயணப்பட்டு போச்சு. பேசாம ஒரு இடத்துல உட்காரணும். சரி, ஆசரிப்பு கூடாரம் ஜனங்கள் எங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் போனாங்களோ அங்கெல்லாம் இந்த கூடாரமும் என்ன பண்ணுச்சு, இட் வாஸ் அ போர்ட்டபிள் டென்ட். அப்போ அந்த கூடாரம் போச்சு. இட் வாஸ் பில்ட் பை காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படியே என்ன செய்தாங்க, அதை கட்டுனாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அப்படிதான் அமைச்சாங்க. அதுலயும் என்ன இருந்தது, உட் இருந்தது, மரம் இருந்தது, சில மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, கோல்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க, பிரான்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, துணியும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப இன்னைக்கு ரத்தாம்பரம் பலவிதமான வர்ணங்கள் கொண்டதை அந்த கர்டைன்ஸ் என்ன பண்ணாங்க, அதெல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மூட் வித் இஸ்ரேல். எப்பவுமே எப்படி இவங்க இருப்பாங்க அப்படின்னா, இந்த டேபர்நாக்கிள் எங்க இருக்குதோ அந்த ஆசரிப்பு கூடா இருக்கோ அந்த கூடாரத்தை சுத்தி தான் இந்த 12 கோத்திரங்களும் எப்பவுமே இருப்பாங்க. ஸோ 12 கோத்திரமும் பாருங்க, 3 கோத்திரங்களா எல்லா பக்கமும் அந்த வெளியில அவுட்டர்ல பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 4 into 3 3 கோத்திரம். சென்டர்ல என்ன இருக்கும், ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். ஸோ அதை சுத்தி தான் அவங்க வந்து குடியிருப்பாங்க. இதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கேம்ப். ஸோ இது எல்லாமே ஆண்டவர் ரொம்ப அழகா, அதாவது இந்த தேவாலயம் அவங்க கையில இருக்குங்கிறது கடவுள் அவங்களோட கூட இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்களோட கூட இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஸோ அப்படிதான் அவங்க இருந்தாங்க. அடுத்தது இது எதுக்காக இதை கட்டினாங்கிறத பார்த்தோம். ஜனங்களோட ஆண்டவர் வாசம் பண்ண விரும்பினார். ஸோ இட் இஸ் a place to meet God. கர்த்தரை சந்திப்பதற்கான ஒரு இடம். இன்னைக்கும் நம்ம தேவாலயத்துக்கு வருவதை விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு ஆன்லைன்ல எத்தனையோ வரலாம், வீட்டில இருந்தே நம்ம படிச்சுக்கலாம். ஆனா சகோதரர்கள் ஒருமித்து வந்து வாசம் பண்ணுவது அது ஆண்டவருடைய பார்வையில எப்படி இருக்கான்.
ஸோ அவ்வளோ ஆண்டவர் இன்பமா அதை பார்க்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு இடம். அப்போ தேவாலயத்துக்கு வருவதற்கு அது வந்து ஒரு சோம்பலா, ஐயோ இன்னைக்கும் சர்ச்சுக்கு போகணுமா அப்படிங்கிற எண்ணம் இல்லாம ஆண்டவர் என்னோடு கூட பேச, அவரோடு கூட உறவாட, அவருடைய சத்தத்தை கேட்க, ரட்சிக்கப்பட்டவர்களாக எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு தருணம். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல டேபர்நாக்கல்ல நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய பிரசன்னம், பரிசுத்தம், சுத்திகரிப்பு, ஆண்டவரை ஆராதிக்கிறது, ரட்சிப்பு, இது எல்லாற்றையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பாருங்க இது எல்லாமே. அடுத்தது இப்ப மெனோராவை எடுக்கும் பொழுது மோசே வந்து ஒன்று தான் செஞ்சார். ஆனா மோசே ஒன்று செய்தார். சாலமோன் எவ்வளோ செய்தார் தெரியுமா? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 49வது வசனம். 49வது வசனம். 1 ராஜாக்கள் 7:49. சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள் வலதுபுறமாக 5ஐயும் இடதுபுறமாக 5ஐயும் பொன்னான அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்தரிகளோடும் கூட உண்டாக்கினான். சோ மொத்தம் எத்தனை உண்டாக்கி இருக்கிறாரு? 10. சோ 5 சவுத்லயும் 5 நார்த்லயும் செஞ்சிருக்கிறாரு. சோ மோசே 1 செய்தாரு, இவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு? 10 செஞ்சிருக்கிறார். அடுத்தது இந்த அப்பம் வைக்கக்கூடிய அந்த மோசே 1 செய்தாரு, சாலமோன் எவ்வளவு செய்தாரு? 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 நாளாகமம் 4:8. 10 மேஜைகளையும் செய்து. அப்ப எத்தனை மேஜை செஞ்சிருக்கிறாரு? 10 செஞ்சிருக்கிறாரு. எல்லா விதத்திலையும் சாலமோன் தேவாலயம் பிரம்மாண்டமான தேவாலயம். சோ அப்ப எவ்வளவு வந்திருக்கு? 10 வந்தாச்சு. அடுத்தது அந்த ஆல்டர், அந்த தூபம் காட்டும். அப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்டான ஆல்டர் கட்டினார். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 48வது வசனம். 1 ராஜாக்கள் 7:48. பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பனிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவை யாவன: பொன் பலிபீடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும். அடுத்தது ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சாராம்? கேதார் மரத்தினால செஞ்சு, சிலதை வந்து தங்கத்தால பூசி, சிலதை தங்கத்தால செய்து, பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? அவரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்தது அந்த வெண்கல ஆல்டர், அந்த பிரான்ஸ் ஆல்டர். ஸோ அது பார்த்தோன்னா மோசேயுடைய காலத்தில் எவ்வளோ இருந்ததுதான், அது இட் வாஸ் மூவபிள். எங்கே வேணுமோ அதெல்லாம் போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போயிடலாம். 7.5 feet ஸ்கொயர் பாக்ஸ். ஆனால் சாலமோன் கட்டினது எப்படி இருந்ததுன்னா 30 அடி நீளம், 30 feet லாங், 30 feet வைடு. இது வந்து வேற மெஷர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, எதனால இதுல இருந்து எல்லாவற்றுக்கும் போனாங்க, அப்போ அங்க என்னெல்லாம் செய்திருந்தாங்க அப்படிங்கிறது. அன்றியும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 10 முழ உயரமுமான, அதை ஃபீட்ல கன்வெர்ட் பண்ணும்போது இட் இஸ் 30 feet லாங் அண்ட் 30 feet வைட். அடுத்தது இந்த பிரான்ஸ் பேசின். இது வந்து மோசே வந்து ஒரு சிங்கிள் பேசினா தான் செஞ்சிருந்தார் வனாந்திரத்துல இருக்கும் பொழுது. ஆனா அது சாலமோனுடைய நாட்களுக்கு வரும்பொழுது அது ரொம்ப பெருசாவே செஞ்சிருந்தார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு வந்து பிரான்ஸ்ல வந்து அந்த ஆக்சன் அதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தார். அது மாதிரி 12 செஞ்சிருந்தாராம். பாருங்க 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 ராஜாக்கள் 7:23. வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் பாருங்க, அதுக்கு பேரே வந்து அவர் எப்படி மோல்டன் சீன்னு வைக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெருசு அவர் செஞ்சிருந்தார். சுற்றிலும் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழம், உயரம் 5 முழமும், சுற்றளவு 30 முழ நூல் அளவுமாய் இருந்தது. அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. 25வது வசனத்தை வாசிக்கும் போது 12 ரிஷபங்கள் மேல், அதாவது அந்த ஆக்சன் மேலே அதை சீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி இருந்திருக்கும்னே நமக்கு தெரியவே இல்லை, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா. ஸோ இதெல்லாம் தான் வந்து த பேக்ரவுண்ட் ஸ்டோரி. ஆனால் இது அத்தனையும் இதெல்லாம் புதுசாக செஞ்சார். அவர் புதுசாக செய்யாதது எது அப்படின்னா த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் மட்டும்தான். ஸோ சாலமன் தேவாலயத்தை கட்டுறதுக்கு முன்பாக வரைக்கும் ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆசரிப்பு கூடாரமும் இந்த உடன்படிக்கை பெட்டியும் வெவ்வேறு இடங்கள்ல தான் இருந்துச்சு, ஒன்னா இருக்கல. அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரமும் உடன்படிக்கை பெட்டியும் வெவ்வேறு 2 different லொகேஷன்ஸ்ல இருந்தது.
அதுக்கு அதுக்கு ஒரு உதாரணமா எப்படி சொல்லலாம்? தாவீது என்ன செஞ்சாரு? எடுத்துட்டு வந்தார். அவர் எடுத்துட்டு வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தை தூக்கிட்டு வந்தாரா? இல்ல. அவர் கொண்டு வந்து தாவீதி நகரத்துல ஒரே ஒன்னதான் ஒரு பொருளை மட்டும்தான் வச்சுக்கிட்டாரு. என்னது அது? உடன்படிக்கை, ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் வந்தது. இப்ப மத்த பொருள் எங்க இருந்தது, அதை எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 29வது வசனம். 21:29. மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. அது எங்க இருந்தது? கிபியோனுடைய மேட்டிலே இருந்தது. என்னெல்லாம் இருந்துச்சுன்னு இந்த வசனத்துல வாசிச்சீங்க? அந்த ஆசரிப்பு கூடாரமும் வேற என்ன இருந்தது கிபியோன் மேட்ல? தகன பலிபீடம் அங்க இருந்தது. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே இப்ப பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்டே நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? அவனும் அவனோட கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். போதும். மத்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே 4-5 படிச்சோம். 5வது வசனத்துல பாருங்க, ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சோ இதெல்லாம் எங்க இருந்தது? கிபியோன் மேட்டிலே இருந்தது. அப்போ ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டையும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? ஒன்றாக்கினார்கள். இப்ப 2 நாளாகமம் 1 அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு அதை எல்லாவற்றையும் அதை கொண்டு வந்தான். ஸோ தே brought it together. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் இப்படிதான் இருந்திருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த நாட்கள்ல கொண்டு வந்து வைத்தாங்க. ஸோ அப்படி எல்லாம் அந்த ஆல்டர் வந்தாச்சு, டேபர்னாக்கல் வந்தாச்சு, அதெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணார்? அந்த டெம்பிளை கட்டி அவர் முடித்தார். சாலமோன் கட்டிய தேவாலயம் மிக மிக பிரம்மாண்டமான ஒரு தேவாலயமாய் இருந்தது. இதுல இந்த தேவாலயத்துல இன்னைக்கும் டோம் ஆஃப் த ராக் அப்படின்னு நம்ம படத்தை பார்த்துருப்போம் இல்லையா? இப்ப அந்த இடத்துக்கு தான் பிரச்சனையே நடக்குது. இந்த யுத்தமே அந்த இடத்துக்கு தான் நடக்குது. அந்த டோம் ஆஃப் த ராக் பிக்சர் இருந்தால் மட்டும் ஒரு டிஸ்பிளே கொடுங்க. இதில் நான் போடாமல் விட்டுட்டேன். அந்த டோம் ஆஃப் த ராக் அதுக்குள்ள அந்த பெரிய இடத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல் தான் இருக்குது. இந்த கல்லை தான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீடியாவில் இருக்கிறவங்க இந்த டோம் ஆஃப் த ராக்கோட பிக்சர் எடுத்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே கொடுங்க. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன், இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் காலங்களாக இது மேல எதை வச்சும் கட்டலை. இந்த கல் அப்படியே தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கல்லுல பார்க்கும் பொழுது ஒரு ரெக்டாங்குலர் ஸ்பேஸ்ல வந்து ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. இந்த இடத்துல தான் அந்த உடன்படிக்கை பெட்டியும் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? இதுதான். ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். இதுதான் அந்த மோரியா மலை. இந்த இடத்துல தான் ஈசாக்கை கொண்டு வந்து பலி செலுத்துவதற்கு வந்த இடம். இந்த இடத்துல இருந்து தான் முதல் மனிதர்களுடைய ஆரம்பம் இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் கருதப்படுகிற முக்கியமான ஒரு ஸ்டோன் எதுனா இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் தான். ஸோ உள்ள பாருங்க, அது வெறும் இந்த கல் மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கும். அப்போ மற்ற இடமெல்லாம் கட்டினாரு. ஆனா இந்த இடத்த என்ன பண்ணல? அதை வேற எந்த இதை வச்சும் அந்த கல்லை உடைக்கவோ இல்லை வேற எதையும் செய்திருக்க முடியாது. அந்த கல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, த வெல் ஆஃப் த சோல்ஸ். அங்கே ஒரு சின்ன ஓப்பனிங் தெரியுது பாருங்க அந்த கல்லுக்கு. இப்போவும் சிலருடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த கல்லுக்கு கீழே அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் எங்கேயாவது இருந்திருக்கலாம். பட் தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே பாபிலோனியர்கள் படையெடுத்து வந்து இந்த டெம்பிளை கொள்ளையிடுறதுக்கு முன்பாகவே ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை பத்திரமாக ஏதோ ஒரு குகைக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு காரியம் என்னன்னா, ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வரும் வரை இது தென்படுமா வெளிப்படுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா வெளிப்படுத்தல தான் திரும்பவும் இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டோம் ஆஃப் த ராக் உங்களுக்கு தெரியுதா இங்க பின்னாடி? ஸோ இது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த பிளேஸுக்கு ஃபுல் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அதை தாண்டி உள்ள போய் பார்த்தா என்ன இருக்கோ? இந்த கல்லு தான் இருக்குது. இந்த இடத்துக்கு தான் என்ன நடக்குது? இப்போ
பெரிய ஒரு போர்க்களமே நடக்குது. ஸோ சாலமோன் கட்டின நாட்கள்லையுமே இந்த கல் இப்படி தான் மெயின்டைன் ஆகியிருந்திருக்கணும். இதற்கு வெளியில தான் அந்த திரை இருந்திருக்க வேண்டும். ஸோ இந்த தேவாலயத்தினுடைய அழிவுகளுக்கெல்லாம் காரணம், இரண்டாவது தேவாலயத்துக்கு அழிவுகளுக்கெல்லாம் காரணம் யாருன்னா முக்கியமா டைட்டஸ் தீத்துராயன் 70வது நூற்றாண்டுல இரண்டாவது தேவாலயத்தை முழுவதுமாக அழித்தார். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே இந்த ட்ரெஷர்ஸுக்காக வந்து அவங்க இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த பொக்கிஷங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 25:13 வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டார்கள். அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கடுத்த சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் களங்களையும் காவல் சேனாபதி எடுத்துக்கொண்டான். சோ இதெல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு போனாங்க. 16 சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையில்லை. அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவ் அப்படி, ஏன்னா அவருடைய காலத்துல வந்து அது ஒரு பொருட்டாவே என்னலையாம் இல்லையா. அந்த கேதுரு மரவா இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ணது இதெல்லாம் கோல்டுக்கு நிகர்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அதெல்லாம் ஒரு மதிப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணாங்க. ஒரு தூணின் உயரம் 18 முழமா இருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம்பழங்களும் எல்லாம் வெண்கலமுமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதை போல் இருந்தது. ஸோ இப்படி அவர் என்ன செஞ்ச, பார்த்து அவர் செஞ்சது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு போயிட்டான். அதை தான் வந்து அந்த திஷாபாவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை 2 நாளாகம புஸ்தகத்திலையும் வாசிக்கலாம், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கலாம். சரி, 2வது தேவாலயத்துல நடந்த சம்பவத்தையும் நம்ம ஒன்று பார்க்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6. அதாவது இப்ப முதல் தேவாலயம் அழிக்கப்பட்டு 70 வருஷம் பாபிலோன் தேசத்தின் சிறையிருப்பிலிருந்து திரும்ப நாட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, மறுபடியும் அந்த தேவாலயத்தை கட்டுனாங்க. எருசலேமினுடைய மதில மறுபடியும் எடுப்பித்து கட்டுனாங்க. 52 நாட்கள்லயே அதை முடிச்சிட்டாங்க. ஸோ 3 விதமான லீடர்ஸை கர்த்தர் எழுப்பினார் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆஃப்டர் செகண்ட் டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன் எங்க போச்சுன்னு தெரியாது. சரி, அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்தது. இந்த இடத்துல காணிக்கைகளை கொண்டு வந்து வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தொடர்ந்து வேகமா வாசிக்கலாம். நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். எதெல்லாம் அவைலபிளா இருந்ததோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா நிறைய பொருள் என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டாங்க, அதை வந்து உருக்கி அதை கொண்டு போய் பொக்கிஷ சாலைகளை வச்சுட்டாங்க. அதை பாபிலோனியன் எக்ஸைல் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து படித்து பார்க்கும்பொழுது நிறைய பொக்கிஷங்கள் இன்னும் யூதர்களுக்குடைய தேவாலயத்துக்கு சொந்தமானது பாபிலோன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் தேசத்தில் புதைஞ்சு கிடக்குதான். அது இங்கே இருக்குன்னு தெரியாது. அதில் சில குறிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து இந்த சுவர் அடியில் இருக்குது. இன்னைக்கு வந்து ஜியோகிராபிக்கல் லொக்கேஷன்ஸ் எல்லாம் மாறி போச்சு. அப்போ அதை எந்த இடத்த குறிக்குது, எந்த இடத்துல இருக்குங்கிறது சரியான ஒரு தெளிவு நமக்கு தெரியாது. ஆனால் அதற்கான தேடுதலும் நடந்துட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரோதாத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாட் சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் 30, வெள்ளி தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளி கிண்ணங்கள் 410. நம்ம என்ன பார்த்தோம், அங்கே எடுத்தான்னு வந்தது. இங்க அதெல்லாம் பாபிலோன்ல 70 வருஷமா பொக்கிஷ சாலையில இருந்து அதெல்லாம் கவுண்ட் பண்ணி இப்ப யூதர்கள் நாடு திரும்புறாங்க. அதெல்லாம் என்ன ஆகுது,
திரும்ப கொடுக்கப்படுகிறது. சரி சரி, அதை நீங்க பொறுமையா கூட நீங்க வீட்டில் போய் வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அந்த தேவாலயத்தை எவ்வளோ அழகா அவங்க பார்த்து அவங்க கட்டுனாங்க அப்படிங்கிறது தான். அதில் முக்கியமாக அவர் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா, நிறைய மரங்களை அவர் யூஸ் பண்ணார். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும். சீதோனியரை போல மரவெட்ட வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோட இருப்பார்கள். நீர் சொல்வதின்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரரின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். இப்ப சாலமோன் லெபனான்ல இருந்து என்ன வாங்கி இருக்கிறாருங்க? மரங்கள் வாங்கியிருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல்ல இந்த மரங்கள் இல்லை, லெபனான்ல இருந்த மரங்களை வாங்கினார். எதுக்காக? அந்த தேவாலயத்தினுடைய அந்த மேல இருக்கக்கூடிய சீலிங்கையும் அந்த பில்லரோடையதையும் அவர் செய்யறதுக்காக வாங்கினார். பாருங்க, இன்னைக்காச்சும் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்கு. அன்னைக்கு கடல் வழியா என்ன செஞ்சாங்க? ரொம்ப ஒரு கடினமான பாதை, சீ ரூட்ல அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு தீரு மனிதர்கள் ரொம்ப உதவியாகவும் இருந்தாங்க. ஏன் அந்த மரத்தை எடுத்தார் அப்படின்னா, நம்பர் 1, அன்னைக்கு அந்த மரத்துக்கு ரொம்ப பலம் இருந்தது, இம்மென்ஸ் ஸ்ட்ரென்த் இருந்துச்சான். அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம். ஸோ டாலா இருக்கும். அதோடைய பீமை அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவே முடியாது. கேதுரு மரத்தினுடைய அந்த பிரான்ச்சஸ், அந்த பீமை உடைக்க முடியாது. ஸோ நம்பர் 1 அதுக்கு இருந்த பலம். 2வது பார்த்தா டியூரபிலிட்டி. சீக்கிரமா நம்ம நல்ல மரம் போட்டால் அதுக்கு என்ன இருக்கும்? லைஃப் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? பூச்சி அரிக்கலாம், இல்லைன்னா சீக்கிரமா அந்த மரம் கெட்டு போகலாம், அது உதிர்ந்து போகலாம், அது தன்னுடைய தன்மையை இழந்து போகலாம். ஆனா கேதுரு மரம் அவ்வளோ சீக்கிரம் அது டீக்கே ஆகாதான். கேதுரு மரம் அப்படியே நிலைச்சு நிற்குமா. அதே மாதிரி அதுக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் பூச்சி வராதான். இது 2வது, அதோடைய டியூரபிலிட்டி. அதான் நீதிமான் எப்படி இருப்பான்? கேதுரு மரத்தை போல அவன் இருப்பான். இப்ப லெபனான்ல இருக்கக்கூடிய கேதுருவை போல அவன் வளருவான், விருத்தி அடைவான்னு நம்ம ஆசீர்வதிக்கிறோம். அப்ப பாருங்க, பனையை போல செழித்து வளருவான். அப்ப ஏன்னா அவன் உயரமா வளருவானா. எல்லா மரத்தை விட டாலா இருக்கும், நல்ல ஸ்ட்ராங் ஆனது, எவ்வளோ நல்ல ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு உண்டு. அடுத்தது பார்க்கும்போது இயற்கையாவே அதுல வாசனை இருக்குமா. எப்படி நம்ம சந்தன மரத்துல வாசனை இருக்குன்னு சொல்றோம், அந்த மாதிரி கேதுரு மரத்துல வாசனை கொஞ்ச நேரம் வாசனை அப்படி போயிருமானா இல்லை. சாலமோன் தேவாலயத்தை பத்தின குறிப்பு என்ன எழுதப்பட்டிருக்கு? உள்ள வரும்பொழுதே அவ்வளோ வாசமா சுகந்த வாசனையா இருக்குமா. அந்த மரம் இயற்கையாக கொடுக்கக்கூடிய வாசனை உள்ளது. ஸோ 3 தன்மை கொண்டது தான். 1 அதோடைய ஸ்ட்ரென்த், அதோடைய பலம். 2வது அதோடைய டியூரபிலிட்டி, அதோடைய தன்மை. 3வது பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக், அதோடைய வாசனை, ஃப்ராக்ரன்ஸ். அது தங்கத்தை விட மேலானதா இருந்ததா அன்னைக்கு. ஆனா அதுவே சாலமோனுடைய காலத்துல எப்படி இருந்தது? பொருட்டாவே என்ன பண்ணல, பட் ஆக்சுவலா அதோடைய விலை தங்கத்துக்கு நிகரான விலைன்னு சொல்றாங்க. அப்படி இருந்ததை கொண்டு என்ன செஞ்சாருன்னா, பெரிய பெரிய பீமெல்லாம் கட்டினார். இப்போ அந்த பீமை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாமா? இந்த பிபிடிக்கு போலாம். அந்த பிரசன்டேஷன் கொஞ்சம் இங்க கொடுங்களா, டிஸ்பிளே. ஸோ இந்த இடத்துக்கு இதெல்லாம் செகண்ட் டெம்பிள்ல நம்ம பார்க்குறோம். பாருங்க, இதெல்லாம் வச்சுதான். ஸோ டைட்டஸ், வெஸ்பாசியன், டொமிஷியன். வெஸ்பாசியன் தான் அப்பா, டைட்டஸ் டொமிஷியன் அவருடைய பசங்க. சரியா? டைட்டஸ் தான் என்ன பண்ணாரு? அந்த 2வதா கட்டின தேவாலயம், எஸ்ரேல், நெகேமியா, ஜெருபாபேல கொண்டு கர்த்தர் கட்டின தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி அதை முழுவதுமாக அழித்தவன் இந்த தீத்து ராயன் தான். அதுவும் என்ன செய்தானா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள 2 வேசிகளை உள்ள அழைச்சிட்டு போய் அருவருப்பான பாவங்களை செய்து அங்க இருக்கக்கூடிய பரிசுத்த பனிமுட்டுகளை எல்லாம்
சபித்து அதையெல்லாம் அசுத்தப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல யோம் கிப்புர் நாட்களா இருந்ததுன்னு ரப்பனிக்கு ஒரு குறிப்பு சொல்லுகிறது. அவனுடைய பட்டயம் வெளியே வரும்பொழுது அந்த இரத்தத்தால அவன் கொண்டு வந்தானான். அந்த அளவுக்கு அதை அருவருப்பாக்கினான். அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் அழிச்சிட்டு கடல்ல ஏறி போனாங்க. அந்த மெடிட்டரேனியன் சி ரோமாபுரிக்கு திரும்பி போனான். ஆனா அந்த திரும்பி போகும்போதே பயங்கரமான ஒரு காற்று வந்து மோதிச்சான் அவன் பயணித்த அந்த கப்பல். அங்க போனதுக்கு அப்புறம் பலவிதமான அவனுடைய மரணத்தை பற்றி நிறைய குறிப்புகள் படிக்க ஒரு இது வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஒவ்வொருத்தங்க ஒன்று சொல்றாங்க, அவனுடைய நாட்கள்ல வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீவர் ஒன்று பரவி இருந்தது. அந்த ஃபீவர், அந்த காய்ச்சல் இவனை ரொம்ப பிடிச்சு அந்த காய்ச்சல் அவன் தப்பி வைக்காம அவன் வந்து மரித்து போனான். இன்னொரு குறிப்பு சொல்லுகிறது, அதுல ஒரு சின்ன கொசு, ஒரு மஸ்கிட்டோ, அது அவனுடைய மூக்குக்குள்ள போய் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதியை உண்டாக்குச்சான். அவனுடைய மூளையில அந்த கட்டி கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு ஒரு கட்டி, அதான் ஒரு புறாவினுடைய சைஸ்ன்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு இருந்துதான். அவன் மரிக்கும் போது சொன்னாங்களாம், யாராவது என் மண்டைய உடைங்கல அப்படின்னு கத்துனானாம். உண்மையாலுமே அவன் மண்டைய உடைச்சாங்களாம். அவன் மண்டைய உடைச்சி எனக்கு மண்டைக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய மண்டை 2 பிளந்து உள்ள இருந்த கட்டியை எடுத்தாங்களாம். அந்த கட்டி 1 கிலோக்கு இருந்துதான். கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலங்களுக்குள்ளாக அவனுடைய மரணம் நேரிட்டது. ஆனா அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ராஜாவா இருந்திருக்கிறான். மிலிட்ரி, அவனுடைய இராணுவமும் பயங்கரமா இருந்திருக்குது. அப்ப பாருங்க, அந்த அளவுக்கு இவன் ஒரு பொல்லாத மனிதன். இது நீங்கெல்லாம் ரோம் போனீங்கன்னா கண்டிப்பா இதை பாருங்க. ஏன்னா 2வது தேவாலயத்திலிருந்து அவங்க எடுத்துட்டு வந்த பொருட்களை அந்த நாட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது அந்த வெற்றி பலகைன்னு சொல்லுவாங்க. யூதர்கள் கிட்ட இருந்து அந்த தேவாலயத்திலிருந்து எடுத்துட்டு வந்த இந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அது எல்லாத்தையும் அவனுக்கு பின்னாடி வந்து அவனுடைய சகோதரன், அதாவது டொமிஷியன், அவன் தான் இந்த ஆர்ச்சை கட்டினது. ஸோ இந்த ரோம்ல இருக்கக்கூடிய ஆர்ச்சில் அவன் என்னெல்லாம் பொருள் கொண்டு வந்தானோ அந்த பொருள் எல்லாத்தையும் அந்த மானுமெண்டல் விக்டரி ஆர்ச் ஆஃப் டைட்டஸ்ன்னு சொல்லி அண்ணனுடைய பெயர்ல ஒரு பெரிய ஒரு ஆர்ச் ஒன்று கட்டினான் டொமிஷியன். ஸோ இந்த ஆர்ச் இன்னும் இருக்குதுங்க, இன்னும் ஒரு பெரிய ஸ்ட்ராங் எவிடன்ஸ். அந்த கல்வெட்டில் அந்த ஆர்ச்சில் இதை பார்க்க முடியும். அதில் பாருங்க அவங்க என்னெல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு, ரோமன் சோல்ஜர்ஸ் அந்த தெருக்கள், அந்த வீதியில ரொம்ப வெற்றி நடை போட்டு அங்க இருக்கக்கூடிய தேவாலயத்து பொருட்கள்லாம் தூக்கிட்டு வராங்க. அதுல என்ன இருக்குதுங்க? மெனோரா இருக்கு. இப்ப இந்த மெனோரா எங்க இருக்குது? இன்னைக்கும் சில சீக்ரெட் ரூம்ல வேட்டிக்கன் சிட்டியில இருக்குன்னு சொல்றாங்க. அதை பல ரபிமார்கள் பார்த்திருக்கிறாங்க. 2-3 முறை இஸ்ரேல் நாடு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கு, எங்க நாட்டுக்கு சொந்தமான 2000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போன மெனோராவை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இட் வாஸ் டினைட், அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அப்போ அதில் ஒரு மெயில் அவங்களுக்கு வந்துதான், யாருக்கு தெரியும் மேசியாவுடைய வெளிப்படுதல் வர்ற வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம், அவர் வரும் நெருக்கத்திலே உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படின்னா, எப்படி 70 வருஷங்கள் அவங்க பாபிலோன்லேருந்து திரும்பி போகும்போது கோரேஸ் மன்னன் எடுத்து பொருட்கள்லாம் கொடுத்தாங்களோ, ஒருவேளை இவங்க 3வது தேவாலயம் கட்டும்போது ரோம்ல இருந்து அவங்களுக்கு திரும்பி வருமோ என்னமோ தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனால் ரோம்ல இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப அழகான ஒரு கலரான ஒரு வடிவத்தை கொடுத்து அந்த ஆர்ச்சில் இருக்கிற படத்தை அப்படியே கொண்டு வராங்க பாருங்க. அங்கேருந்து அவங்க எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையும் அவங்க ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபார் த மெனோரா. இது வந்து என்னன்னா அந்த டெம்பிள் ட்ரெஷர் மேப், அவங்களுடைய பொக்கிஷங்கள்லாம் எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குங்கிறது பழைய குறிப்புகள்லேருந்து எடுத்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க, இங்கெல்லாம் இருக்குன்னு. இப்போ அதை ஆராய்ச்சியாளர்கள்லாம் எடுத்து இது பண்ணாங்க. இது பாபிலோனியன் கான்குவெஸ்ட். நேபுகாத் நேச்சர் தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வச்சிருக்கார், இவ்வளோ தங்கம், இவ்வளோ வெள்ளி, இதெல்லாம் இங்கே இருக்குங்கிற குறிப்புகளை கூட எடுத்திருந்திருக்காங்களாம். இந்த கிரானிக்கல்ல எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய பீமை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஜூலை 2026 மேகசின்ல அது வெளியே வந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு நம்ம இந்த திஷாபாவை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த குறிப்பும் வந்ததுனால நான் இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் நகரத்தில் கிவாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்க்கிங் பிளேஸில் நடத்தின ஒரு எக்ஸ்கவேஷன். ஸோ அந்த இடத்துல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சில குறிப்புகளை எடுத்திருக்காங்க. அங்கே பார்க்கும்போது
மரங்கள் எரிந்த நிலைமையில எடுத்திருக்கிறாங்க. யூஸ்வலாகவே இஸ்ரேல் நாட்டுக்குள்ள மரங்கள் கிடையாது. ஏன்னா ரீயூஸ் பண்ணி அது எரிஞ்சு அது பல ஆண்டு காலங்கள் ஆனதுனால இப்போ மண்ணில் செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிது, ஆனால் மரத்தில் செஞ்சது இது வரைக்கும் கிடைக்கல. அப்போ இது எப்படி இவங்களுக்கு கிடைச்சிருக்கோ, இது வந்து முதல் நூற்றாண்டோடது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மரம் தன்னைத்தானே பேசும். மரம் என்ன பண்ணும், ஒரு மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மரத்தில் நிறைய ரிங்ஸ் இருக்கும். ஏதாவது அதுக்கான படம் கிடைச்சா பார்க்கலாம். ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா வளையமா ரிங்ஸ் இருக்கும். அந்த ரிங்ஸை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த மரத்தோட வயசு என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. வயசை மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பெரிய லாங் ரிங் இருந்ததுன்னா அன்னைக்கு என்ன விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன் இல்லை என்ன வெப்பநிலை இருந்தது, அது குளிர்தன்மை கொண்ட பிரதேசத்தில் வளரக்கூடிய மரமா இல்லைன்னா வெப்பத்தில் வளரக்கூடிய மரமா, இன்னைக்கு இது எந்த மரத்தினுடைய இனத்தை சேர்ந்தது, அதோடைய பொட்டானிக்கல் நேம் என்ன, அதெல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, அதெல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த மரம் வந்து முக்கியமாக இந்த சேடார் மரத்தை சேர்ந்தது. இதை சாலமோன் இதை பயன்படுத்தி இருக்கிறார். இதை பயன்படுத்தி அந்த பீம் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, இது வந்து ஒரிஜினல். அவங்க கண்டெடுத்த அந்த மரத்தினுடைய பாருங்க, இப்போ இந்த மரத்தில் பாருங்க எவ்வளோ ரிங்ஸ் பார்க்குறோம் பாருங்க. இந்த ரிங்ஸை வச்சு தான் அந்த மரத்தினுடைய தன்மையை அவங்க கண்டு அறிவாங்க. அப்படி இந்த பார்த்த இந்த படத்திலிருந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மரத்தினுடைய தன்மையை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எப்படி நடந்திருக்கும், அப்போ தீ வைத்து எரியும் போது என்ன ஆச்சா, மேலேருந்து அந்த பீம் கீழே விழுகும்போது சைடெல்லாம் அவர் ஃபுல்லாக கோல்டும் அது இதுவும் சில பிளாஸ்டிக் அந்த ஒரு ஒரு கோட்டிங் மெட்டீரியல் கொடுத்துருக்கலாம், அது உருகி இந்த மரத்து மேலே விழுந்துருச்சான். ஃபுல்லாக அழியறதுக்கு முன்னாடி மரம் எரிஞ்சு பஸ்பமாகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அந்த சைடில் இருந்த வால்ஸ் எல்லாம் எரிஞ்சு அது அப்படியே அந்த மரத்து மேலே உருகி அது கிட்டத்தட்ட மண்ணோடு மண்ணாக கிட்டத்தட்ட அடியில் போய் 2000 வருஷமாக தேவன் இந்த மரத்தை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காகவே என்ன செஞ்சுருக்கிறாங்க, பாதுகாத்துருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் வெரி மச் பிப்ளிக்கல் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய விசுவாசம் இன்னும் வளரணும். நம்முடைய ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கமாக்கு கூட அர்த்தம் இல்லாமல் போகவே போகாது. இப்போ பாருங்க, அதில் ஒரு சின்ன அழகான ஒரு வீடியோ மாதிரி இருந்தது. இந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுங்களேன். אנחנו נמצאים בחפירות חניון גיבעתי בגן לאומי עיר דוד, חפירות משותפות באוניברסיטת תל אביב ורשות העתיקות. בימים האחרונים אנו חושפים קורות עץ שרופות מחורבן הבית הראשון. למזלנו הקורות האלה השתברו முதல் தேவாலயத்தினுடைய பீம் அங்க கிடைச்சிருக்கு. இதெல்லாம் உடைஞ்சு எரிஞ்சு விழும்போது ארכיאולוגים אוהבים את האירועים שמשאירים לנו את החתימה הזאת, וברגע שאתה מוצא את זה, זה מרגש כל פעם מחדש. עד עכשיו לא היה בעיר דוד בכלל עץ עם טבעות. இதுவரைக்கும் மரம் கண்டுபிடிக்கவே இல்லை. 2026ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. חורבן מתקופת בית ראשון. מה שהפתיע אותנו פה זה קורות שרופות, כנראה ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா எரிந்த நிலையில கண்டறிஞ்ச மரம். העץ שנמצא פה זה עץ שקמה, שאותו כבר סייקמור הכרנו מחלק אחר של המבנה שכבר חפרנו בעבר, וההפתעה הגדולה הייתה שהיה פה עוד עץ מחתני שיש לו המון טבעות, והוא עוזר למחקר הפחמן 14. שזה פשוט נורא נדיר למצוא עצים מתקופת הברזל בארץ, שיש להם כמות יפה של טבעות, ופה זה ממש קורות. אם יש הרבה טבעות, אז יש פה פוטנציאל ממש מחקרי. נמצא מאוד נדיר של השתמרות כזו של עץ, שמעידה לנו גם על רגע החורבן, על הרגע הקריטי של אותו אירוע, וגם בנוסף, היתרון הגדול זה באמת של השתמרות העץ שתורם לנו למחקר. אחד הדברים פה שעזרו לי זה שכבה של טיח, של פלסטר, אני משערת שהוא נמס מהקירות בשריפה, והוא בעצם מגן על הממצאים על הרצפה. למצוא אותו ככה, זה תמיד מרגש מחדש. אנחנו לפני 9 באב, זה גורם לתחושה שאתה ממש ראית את הרגע של החורבן של ירושלים ברגע שזה יתרחש. கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை பார்க்குறோம். 2600 இயர்ஸ்க்கு முன்னாடி சாலமோன் கட்டினாரு, அதை நம்ம இங்கே பார்க்குறோம். 2வது தேவாலயத்திலையும் இது சிலதெல்லாம் பயன்படுத்தாமல் அந்த
ஞாபகார்த்தமாவே சிலதை வந்து அப்படியே வச்சிருந்தாங்களாம். அப்படி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அந்த மரத்தை அங்க வச்சிருந்திருக்கலாம். எங்களுடைய முதல் தேவாலயம் இப்படி அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு கூட இதை ப்ரிசர்வ் ஆயிருக்கலாம். இது இத்தனை வருஷம் கழிச்சு பூமிக்கடியிலிருந்து அவங்க எடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. So the soil of Jerusalem continues to bear witness to what some seek to deny. இன்னைக்கு கிடையாது இப்படி ஒரு தேவாலயமே இல்லைன்னு சொல்றவங்க மத்தியில இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் அது ஒரு பிரமிப்பான ஒரு காரியமா இருக்கிறது இதுதான் அப்படிங்கிறது. சரி, இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். என்ன அப்படின்னா, இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் அவங்களுக்குள்ள இருந்த பெருமை. அந்த தேவாலயம் அவங்க கிட்ட இருக்குங்கிறதுக்காக அவங்க எப்படி வேணா வாழலாங்கிற அர்த்தம் கிடையாது. பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஸோ ப்ரைட் கோஸ் பிஃபோர் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து வருகிறார். வாசிக்கலாம், எசேக்கியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். எசேக்கியேல் 7:24. ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன், அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன், அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சலாகும். பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சலாகும். சோ அந்த பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவர் என்ன செய்தார், அழித்து போட்டார். அந்த ஜனங்களுடைய பெருமையை கர்த்தர் ஒடுக்கினார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாங்க. எரேமியாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன், நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பற்றிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்ப எரேமியாவை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, வார்னிங் கொடுத்தாரு. ஆனா இந்த ஜனங்க தங்களுடைய பெருமையை விட்டு ஒழியவே இல்லை. ஸோ அவங்க அன்னைக்கு பெருமையா நினைச்ச அந்த தேவாலயத்தை கர்த்தர் அவர்களுடைய கையில் இருந்து கர்த்தர் அதை பறித்தார். அப்ப இன்னைக்கு வரைக்கும் அவங்க அழுகிற காரியம், ஆண்டவரே எங்கள் நடுவிலே ஆண்டவர் இல்லைங்கிறது தான். எரேமியாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். எந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபங்காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்களோ, அந்த வீடுகளாகிய எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தேர்பேத் என்கிற ஸ்தலத்தை போல் தீட்டுப்பட்டவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். சோ தீத்துராயன் வந்த பொழுது அந்த ஸ்தலம் தீட்டுப்பட்டு போயிற்று, அதை தீட்டுப்படுத்தினான். ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் வந்த பொழுது அவன் ஒரு முறை தீட்டுப்படுத்தினான். அந்த தேவாலயம் அசுத்தமாகினது. ஸோ அவங்களுடைய விக்கிரக வழிபாடுகள், அவங்களுடைய செக்ஷுவல் இம்மாராலிட்டி, அவங்களுடைய அசுத்தமான பாவ வாழ்க்கை எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒன்று தேவன் அவர்களிடத்தில் பார்த்தது இந்த ஆலயத்தை குறித்து அவர்களிடத்தில் ஒட்டி கொண்டிருந்த பெருமையை கர்த்தர் அளித்தார். ஸோ என்னைக்குமே நம்ம இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு முதல்ல மாற்றம் எங்கேருந்து வரணும்னா ஊழியர்களுக்கிட்ட இருந்தே வரணும். இன்னைக்கு எதை குறிச்சும் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய தாளந்துகளோ, நம்மளுடைய வசதி வாய்ப்புகளோ, நம்மளுடைய அறிவோ ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆண்டவர், God can become our enemy. ஆண்டவர் சொல்றார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து வருகிறேன். ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு எதிர்த்து வந்தார்னா ஒருத்தர் கூட இருக்க முடியாது. அது எவ்வளோ அழகா பார்த்து பார்த்து கட்டின தேவாலயமா இருக்கலாம், இன்னைக்கு மண்ணோடு மண்ணா மக்கி போய் இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு மாறி போச்சு. அங்கிருந்த தங்கத்தையும் காணும், வெள்ளியும் காணும், அங்க 1க்கு 10 செஞ்சு வச்சது எதையுமே காணும். ஸோ அழிவுக்கு முன்னானது அகந்தை. பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது இந்த வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். ஐசாயா 2:11 நம்ம வாசிக்கலாம். 11-12 வாசிக்கலாம். நரரின் மேட்டின்மையான கண்கள் தாழ்த்தப்படும், மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், மனுஷனுடைய வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரை அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஆண்டவர் தாங்க என்னைக்கு உயர்த்தணும். அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரத்துல ஆண்டவர் பயன்படுத்தினாலும் சரி, நம்மெல்லாம் அவருடைய கரத்தினால பயன்படுகிறோம், அவள் தான். ஆனால் கிரியை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அவருக்கு தான் நம்ம கனத்தையும் மகிமையும் உயர்வையும் கொடுக்கணுமே தவிர, அவருக்கு சொந்தமாகிற மகிமையும் கனத்தையும் மனுஷன் திருடிக்கவே கூடாது.
இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள்ல நம்ம பார்க்கிறோம், ஊழியங்களை செய்கிற என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், இது என்னால் ஆனதுன்னு சொல்றதுக்கு பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், மனுஷனுடைய மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். அடுத்தது 12வது வசனம், எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும். பாருங்க, அன்னைக்கு சாலமோன் சொன்னார், எங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க, அவருக்கு நான் கட்டுற ஆலயம் பெருசா இருக்கும், அது எப்படி இருக்கும், ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அன்னைக்கு உண்மையாலுமே அவருடைய அந்த தேவாலயத்தை கட்டினதையும் அவருடைய அரண்மனையை பார்க்கறதுக்கு எல்லா நாட்டில இருந்தும் வந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எதெல்லாம் உனக்கு பெருமையா மேட்டிமையா இருந்ததோ எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்தவர் அவரே. ஹல்லேலூயா. 13வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம், அப்படி 17 வரைக்கும் வாசிக்கலாம். லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீஸின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஆமென். பாருங்க, இன்னைக்கு இந்த கேதுரு மரத்துக்கு மேலாக கர்த்தர் உயர்ந்தார். கேதுரு தான் இட் இஸ் சோ ப்ரெஷியஸ் நம்ம பார்த்தோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கேதுருக்களின் மேலும் அவருடைய நாமமே உயரும். அப்போ நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கா பார்த்து எதை பார்த்தோம் நம்ம ஆச்சரியப்பட்டு மனுஷனை புகழணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப இதே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னா ஏசு கிறிஸ்து வாக்களித்து போயிருக்கிறார், நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை நான் கட்டாயம் கூட்டிட்டு போறேன்னு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எதுல தான் இருக்கணும், ஆண்டவர் நமக்கு கட்டி இருக்கிற அந்த நிரந்தரமான ஒரு ஸ்தலத்துக்குள்ள தான் போகணும். இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு எர்த்குவேக்க பத்தின நியூஸை நம்ம கேள்விப்படுகிறோம். பல தேசங்கள் அப்படிப்பட்ட ஒரு பயத்துக்குள்ள இருக்கு. ஒரு நொடி பொழுதுல, ஒரு கண்ணிமைக்கிற நேரத்துல பல உயரமான கட்டிடங்கள் விழுந்து போகுது. அப்படிதான் இந்த தேவாலயம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எதெல்லாம் மேட்டிமையா இருந்ததோ ஆண்டவர் சொல்றார், நீ எதெல்லாம் உயரமான மலை. இன்னைக்கும் எருசலேம் தான் அன்னைக்கும் பெருமையா இருந்தது. எருசலேம் பெருசு, அதுல இருந்த தேவாலயம் அதை விட பெருசு. ஆண்டவர் சொன்னார், எல்லா மலைகளுக்கு மேலேயும் நான் எதிர்த்து வந்தா எதுவுமே இருக்காது, எல்லாமே தாழ்த்தப்படும். ஸோ மனுஷர்களுடைய பெருமைக்கு கர்த்தர் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே மாட்டார், கர்த்தர் எதிர்த்து வருவார். ஆமென். அது நம்மளுடைய வாட் எவர் டேலண்ட் காட் ஹஸ் கிவன், இட் இஸ் ஆல் ஃபார் ஹிஸ் க்ளோரி. அதை பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம தாழ்த்தி ஆண்டவரை நம்ம உயர்த்தணும். அதை எல்லாரும் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். அது ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், எல்லாருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்ததுன்னா, நம்ம ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பாத்திரங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா, அதிசீக்கிரத்துல அவருடைய சுவிசேஷம் நாடெங்கும் பரவும், தேசங்கள் எங்கும் பரவும், அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இன்னும் நம்ம கிட்ட பண ஆசை ஒட்டிக்கிட்டு இருக்கு, இன்னும் பெருமைங்கிறது ஒட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் எத்தனை லைக் வருது, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, இது யாரையும் நான் குற்றப்படுத்துவதற்கு சொல்லலை. பட் ஒரு ஆதங்கத்துல நான் சொல்றேன், இன்னைக்கும் 2000 வருஷம் ஆயிடுச்சு சுவிசேஷம் நம்முடைய நாட்டுக்கு ஆனா இது வரைக்கும் 2.3% நம்ம ஆண்டவரை அறிந்த மக்கள்னு அந்த குறிப்பு சொல்லுகிறது. இன்னும் நம்ம ரீச் பண்ண வேண்டிய மக்கள், there are so many unreached waiting for us to come. அவங்களுக்கெல்லாம் அந்த சுவிசேஷம் போய் சேரணும். அப்படின்னா முதல்ல நம்மிடத்திலிருந்து களையப்பட வேண்டியது இந்த மேட்டிமை என்கின்ற ஒரு கெட்ட குணம். அந்த குணத்தை நம்ம எல்லாம் களையலாம். மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11-12. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம். ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம். அப்படிதான் ஆயிடுச்சு. பல வருஷங்களா அங்க ஒண்ணுமே கிடையாது,
காட்டு மேடுகளா மண்மேடா போயிடுச்சு. இந்த வசனம் அப்படி ரியாலிட்டிக்கு வந்துருச்சு. இன்னைக்கு தான் ஆண்டவருடைய ரீஸ்டரேஷன் மறுபடியும் எடுத்து கட்டுவிக்கிற நாட்களை நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஆனால் 2000 வருஷமா அதற்கு மேற்பட்ட காலங்களா அந்த பூமி எப்படிதான் இருந்தது? மனுஷனுடைய பெருமைக்கு எதிர்த்து கர்த்தர் வந்தார். 2000 வருஷமா ஒரு விளைச்சலும் பார்க்கல. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு நிறைய காரியத்தை குறித்து நம்ம பெருமை பாராட்டுறோம், நிறைய காரியத்தை குறித்து டிவிஷன்ஸ் நமக்குள்ள இருக்குது. ஊரை வச்சு, ஜாதியை வச்சு, நம்மளுடைய பேரை வச்சு, நிறத்தை வச்சு, இல்லையா, பழக்க வழக்கத்தை வச்சு இந்த பிரிவினைகள்லாம் போகணும். எல்லாரையும் கர்த்தர் ஒரே ரத்தத்தினாலே ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார், சம்பாதித்திருக்கிறார். ஸோ வி ஆர் ஆல் காட்ஸ் ஃபேமிலி. ஸோ ஆண்டவருடைய நாமம் எங்கேயும் பறைசாற்றப்படணும், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஸோ அப்படி தட்டிப்பாங்களாம். இன்னைக்கு அந்த தேவாலயத்துக்காக என்ன 2000 வருஷமா அவங்க என்ன செய்யறாங்க? கத்தி கதறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தலாம், தாழ்மைப்படலாம். அவரே உயர்ந்தவர், அவரே பெரியவர், அவரே ஆராதனைக்குரியவர், அவரே மகிமைக்கு பாத்திரர். ஆமேன். ஸோ தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக நம்ம அந்த யாத்ராகமத்தினுடைய பயணத்தை நம்ம கற்றுக்கொண்டு முடிக்கலாம். ஸோ இது எந்த இடத்துல நம்ம பார்த்தோம்? போயிட்டு இருந்த வழியில் திஷாபா வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல இந்த கிரேட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த 2 டெம்பிளை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் பாருங்கள், இந்த மரங்கள் பேசுகிறது. 2600 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மரம் நம்மளை பார்த்து பேசுது. இந்த மரம் சொல்லுது, ஒரு காலத்தில் நான் என்னை பார்த்து ஆச்சரியமாக பார்த்து எல்லாம் பிரமிச்சு போனாங்க. இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்? பெருமை பாராட்டின இடத்துலேருந்து நான் கீழே விழுந்து பூமிக்கு ஆழத்தில் நான் கிடக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஒரு பக்கத்தில் தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறோம், இன்னொரு இடத்துல என்ன படிக்கிறோம்? ஆண்டவருடைய காரியங்கள், இதில் எழுதப்பட்ட சம்பவங்கள்லாம் ஏதோ கட்டுக்கதைகளோ கற்பனையில் எழுதிய புஸ்தகமோ கிடையாது. இதில் எழுதிய அத்தனை சம்பவங்களும் உண்மையே. ஆமேன். ஸோ த ட்ரூத் கேன் நெவர் பி கன்சீல்ட். ஸோ ஆண்டவர் இன்னைக்கும் இதை ஒரு ஆதாரமாக வெளியே கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஸோ தொடர்ந்து இந்த வாரத்துக்கான ஒரு சில செய்திகளை மட்டும், ஒரு சில காரியங்கள் தான் உண்டு இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறது. இந்த மாதம் என்ன மாதங்க? யூதர்களுக்கு எலுல் அப்படிங்கிற அந்த மாதம். இதுதான் கடைசி மாதம். இது முடிச்ச உடனே என்ன வந்துடும்? அவங்களுடைய அடுத்த ஒரு நியூ இயர் அவங்களுக்கு வந்துடும். பாருங்க, அந்த மெனோரா பற்றி சொல்லும்போது மோஷே கட்ஸாவ், பிரசிடென்ட் ஆஃப் இஸ்ரேல், ரபாய் பின்டோ, ஐசக் ஹெர்சாக், இவங்கெல்லாம் அந்த பார்த்துருக்காங்களாம். அதே மாதிரி வேற ஒருவர் கூட அந்த வேட்டிக்கன் சிட்டியில இருந்த கார்டியன், அதை பாதுகாவலர் ஒருவர் வெளியே சொல்லியிருக்கார், இந்த இடத்துக்குள்ள ஒரு மெனோரா இருக்கு, நான் ரொம்ப அது கோல்டில் செய்யப்பட்ட ஒரு மெனோரா உள்ள இருக்கு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறது. அது ஆண்டவர் பல காலங்களாக டன்னல் கடியில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்து அவங்க தேவாலயம்லாம் கட்டுறதுக்கு போகும்பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? சபைக்கு கிருபையாய் கொடுக்கிற நாட்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது. அதுக்குள்ள நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த எழில் மாதம் அப்படின்னா ஜென்ரலாகவே ராஜாக்கள் பெரிய பெரிய அரண்மனையில் பாதுகாப்பான இடத்துல இருப்பாங்களா. ஆனால் இந்த மாதத்தில் தான் என்ன செய்வாங்களாம்? வெளியே ஜனங்களை பார்ப்பாங்களாம். அப்போது ராஜாவை சந்திக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை. அப்போ பெரிய பெரிய ஷோஃபார் எடுத்து அவங்க ஊதி சங்கீதம் 127வது சங்கீதம் 27வது சங்கீதத்தை அவங்க வாசித்து அடுத்த ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகிறாங்களா. அதனால அவங்களோட ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல், எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாங்களாம். மனிதர்களிடத்துலையும் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரிடத்துலையும் மன்னிப்பு கேட்டு, தங்களை பரிசுத்தமாக்கி சரியான பாதையில் கொண்டு அவங்கள நிறுத்துவதற்கு நம்ம எப்படி ஒரு வருஷம் முழுக்க எப்படி வேணால் வாழலாம். அந்த கடைசி டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி ஒரு சில நாட்கள் என்ன செய்வோம்? கேட்காத பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டு, மன்னிக்காதது மறக்காதது எல்லாத்தையும் மன்னிச்சிட்டோம் மறந்துட்டோன்னு சொல்லி அந்த மாதத்தில் மட்டும் சுத்திகரிப்புன்னு ஒரு நாட்களை நாம் நியமித்து அந்த நாட்களை நம்ம மன்னிப்பு கேட்டு எதுக்கு போயிடும்? ஜனவரி 1 போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இல்லை, அந்த மாதிரி இல்லை, பட் இந்த மாதத்தில் அவங்க அப்படி தே ஆஸ்க் ஃபார் தேர் ஃபர்கிவ்னஸ். சரி, ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு கிருபை கிடைக்க, ஒரு மன்னிப்பு கிடைக்க, மறுபடியும் ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுவதற்காக அவர்கள் எடுக்கிற ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஸோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, நம்ம தேவாலயத்தை பற்றி படிக்கிறோமா. அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஜூயிஷ் men permitted to pray on Temple Mount bring prayer books for the very first time.
2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா யூதர்கள் அவங்களுடைய ஜெப புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் அந்த மவுண்ட், அந்த டெம்பிள் மவுண்ட்ல போய் அவங்க ப்ரே பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு வழிவகுத்து அப்படின்னு கேட்டா, 3வது தேவாலயத்தை அவர்கள் கட்டுவதற்கான திட்டமிடுதல்ங்கிறாங்க. அதெல்லாம் சீக்கிரம் கட்டிடுவாங்கங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட எய்மே நம்ம போன வாரம் அந்த வீடியோலாம் பார்த்தோம் இல்லையா, அப்படி கதறி அவங்க அழுது எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். இதெல்லாம் நடக்கிறதுக்கு இத்தனை வருஷம் சாத்தியமே இல்லாமல் இருந்தது. பட் இன்னைக்கு அந்த டெம்பிள் மவுண்ட்டுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். ஸோ இப்போ ஈரான் என்ன சொல்லுது, கிட்ட இருந்து முடக்கப்பட்ட எங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இதே சண்டை தாங்க தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. ஒன்று, இப்போ திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிற பகுதி டோட்டலாகவே அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டெரிட்டரின்னு சொல்கிறாரு. அது இன்னும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது. துபாய் மேலே மறுபடியும் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஒருவருக்கொருவர் அந்த மிடில் ஈஸ்டில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். பாருங்கள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மேலே ஒரு ஆயில் டேங்கர் மேலே அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் ஒரு காரியம் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். இந்த நிறைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அவங்களுடைய நாட்டுக்குள்ள அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை அமைப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அமெரிக்க இராணுவம் அவங்களுக்கு உதவி செய்யுங்கிறதுக்காக தான். ஆனால் இந்த யுத்தத்தில் என்ன நடந்ததுன்னா, அமெரிக்காவுக்கு சொந்தமான இராணுவ தளங்களை எல்லாம் குறிவைத்து தாக்கி இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இந்த அழிக்கப்பட்ட இல்லை சேதமடைந்திருக்க இந்த இராணுவ தளங்களை எல்லாம் அமெரிக்கா மீண்டும் கட்டுமா, சரி பண்ணுமான்னு தெரியலை. அல்ல எடுத்து திரும்பவும் சரி பண்ணுறதுக்கு அதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தேவை. இப்போவே இந்த போரில் கிட்டத்தட்ட $37 பில்லியன்ஸ். ஸோ அந்த இடத்துல ஆயுதங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது, அவங்களுடைய மிசைல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதில் ஒரு பக்கம் அவங்க நாட்டு மக்களே இப்போ புதுசாக ஃப்ளாரிடாக்கு வரக்கூடிய யுஎஸ் செனட் மெம்பர், இப்போ அவங்க நவம்பரில் நின்று ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா இஸ்ரேலை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க, இஸ்ரேல் செய்வது ஒரு இனப்படுகொலைன்னு சொல்கிறவங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி குழந்தைகளையும் மற்றவர்களையும் கொலை செய்கின்ற ஒரு இஸ்ரேல் நாட்டுக்கு நம்ம எதுக்காக ஆயுத உதவியும் பண உதவியும் கொடுக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் நிறுத்துங்கன்றாங்க. ஸோ நம்ம நாட்டிலே எத்தனையோ தேவைகள் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். அந்த நாட்டுக்கு போய் நம்ம எந்த விதத்திலையும் உதவி செய்ய வேண்டாம். நாளுக்கு நாள் அமெரிக்காவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உதவி கரம் அது சுருங்கி கொண்டே வருகிறதுன்னு சொல்லலாம். இஸ்ரேல் ஒரு நாள் வரும், தனித்து விடப்படும். இது எல்லாமே கடைசி நாட்களுக்கான ஒரு அடையாளம் தான். இந்த யுத்தங்கள், இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு சமாதானத்துக்கு வரணும். இது ஒரு 3வது உலக போரா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். பாருங்க, ஈரான் சொல்லுது அமெரிக்காவுடைய சோல்ஜரை பிடிச்சு கொடுத்தா அவங்கள எவ்வளோ $30,000 ரிவார்டு கொடுக்குறாங்களாம். இந்த அளவுக்கு ஒரு பகையை சுமந்து கொண்டு இருக்கிறது ஈரான். அதே சமயத்தில் ட்ரம்ப் சொல்றாரு, நான் சும்மா விட போறதில்ல அப்படிங்கிறத சொல்றாரு. ஈரான் தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி அங்கே வரக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ்க்கெல்லாம் அவங்களுடைய ட்ரோன் அனுப்பி மிகப்பெரிய ஒரு சேதத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறாங்க. இது நான் உங்களுக்கு சொன்னதுதான். துபாயில் இருக்கக்கூடிய திடீர்னு பார்த்தா சைரன் ஒழிச்சு எல்லாருமே நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படிங்கிறது. பாருங்க, இப்போ இவர் சொல்றதை நம்ம கேட்கலாம். After we finish defeating Iran, which is being very badly defeated, pretty soon I'll be declaring the Hormuz Strait a territory of the United States. பாருங்க, சீக்கிரத்துலமா நான் அறிவிப்பு கொடுக்க போறேன். அந்த கடலோர அந்த பகுதி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் தான் அதோட பேரு. அது யாருடைய எல்லைக்குள்ள அமெரிக்காவுடைய எல்லைக்குள்ள கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் பேச்சுவார்த்தை சண்டையிலேயே போயிட்டே இருக்கே தவிர ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குது. திடீர்னு ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, இட் இஸ் அவர் நியூ அமெரிக்கன் டெரிட்டரி, அமெரிக்கா தான் இனிமேல் இதை கண்ட்ரோல் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டார். இது பல காலங்களாக எங்ககிட்ட தான் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது. அடுத்தது, எந்த விதத்தில் ஆனாலும் ஈரான் என்ன வச்சுக்க கூடாது, அணு ஆயுதங்களை தயாரிக்க நாங்கள் விட மாட்டோம், அணு ஆயுதங்கள் ஈரான் வைக்கவே கூடாது.
இதுவரைக்கும் எத்தனையோ வந்து பேச்சுவார்த்தைக்கு பிளான் பண்ணிட்டாங்க, ஆனால் ஒரு பிளானும் என்ன ஆகலை, சக்ஸஸ் ஆகவே இல்லை. ஸோ அதுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ப்ரே பண்ணலாம். ஈரானும் எதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரல. ஸோ இந்த எல்லுல் மாதத்தில் பாருங்க, இப்படி தான் அவங்க ஷோஃபார்லாம் ஊதி இந்த கடைசி மாதத்தில் அவங்க ஒரு ப்ரேயரோட ஸோ மந்த் ஆஃப் ஏலுல் அப்படிங்கிறத அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ சீரியா நாட்டில் வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தா இஸ்ரேலும் ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. அமாங் த சோ மெனி யூனிவர்சிட்டிஸ், நிறைய வந்து எஜுகேஷ்னல் பல்கலைக்கழகங்களில் நம்ம எண்ணி பார்க்கும்போது பார்த்தா நிறைய யூனிவர்சிட்டிஸ், இஸ்ரேலுடைய யூனிவர்சிட்டிஸ் வந்து டாப் ரேங்கிங்கில் வந்திருக்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நம்மளோடது கூட இங்கே இருக்குது, பிட்ஸ் பிலானி, ஐஐடி. சரி, நெத்தன்யாவுடைய குஷ்னர் அப்போ அவர் வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார். சீக்கிரமாக வந்து இந்த காசாவோடு இருக்கக்கூடிய 15 பாயிண்ட் கொண்ட ஒரு சமாதான ஒப்பந்தம் நம்ம நிறைவேற்றணும், அதுக்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. அதில் சில கருத்து வேறுபாடுகள் நெத்தன்யாவு அவர்களுக்கும் குஷ்னர் அவர்களுக்குமே உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, இப்போ என்ன செய்யுது அப்படின்னா, டர்க்கிஷோடைய பேஸை கொண்டு வந்து சீரியா நாட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது வந்து இஸ்ரேலுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். ஏன்னா துருக்கி வந்து இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டான ஒரு நாடு, இஸ்ரேலை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு. அதனால் சீரியா வந்து அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. பட் அதை யாருமே கேட்குறதா இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், வேறு விதத்தில் இஸ்ரேலுக்கு ஆபத்து நெருங்கி வருகிறது அப்படின்னு. இன்னொன்று, இஸ்ரேல் நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸோ அங்கே வரக்கூடிய வரப்போகிற பிரதமர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இந்த யுத்தத்தை இப்படி பாதியில் விடவும் முடியாது. அடுத்தது இந்த தேசத்தை ரொம்ப ஸ்டேபிளாக கொண்டு போகணும், ஞானமாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த நாட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எதிரி நாடுகள் தான். ஸோ அதில் இஸ்ரேல் நாட்டை நல்ல ஞானத்தோடு நடத்துவதற்கு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அந்த ப்ரையாரிட்டி மாறிட்டே வருது. ஒரு சமயம் ட்ரம்ப்புக்கு வருது, மற்ற சமயம் இன்னொருவருக்கு வருகிறது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த வரக்கூடிய எலெக்ஷனுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணலாம். ஸோ அந்த அதே சமயத்தில் ஒரு 7.4 மேக்னிடியூட் எர்த்குவேக் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து கொலம்பியாவுக்கு அவங்க உதவி செய்ய போனது. பாகிஸ்தான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 27 சபைகளை எரிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ நம்ம பாகிஸ்தானுக்காக, நைஜீரியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டு அந்த வீடுகளுக்கெல்லாம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, அவங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட விசுவாச மக்களுடைய பாதுகாப்புக்காக ஆண்டோர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். பாருங்க, சர்ச்சஸ் எல்லாம் எப்படி எரிக்கிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸோ இது ஹெஸ்பல்லாவோட பற்றி, அங்கே இருக்கக்கூடிய சில தீவிரவாதிகளை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில கோஸ்டல் பிளேசஸ் எல்லாம் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கு. லெபனானில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் சைட்ஸ் எல்லாமே. ஸோ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடுவில் சின்ன சின்ன இந்த ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே தான் இருக்குது. பாருங்க, அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு விரோதமாக, ஐ எம் கம்மிங் ஃபார் யூ ஜூ, ஐ வில் மேக் யுவர் பிளட் ஃப்ளோ இன் ரிவர்ஸ். இதை விட இன்னும் கொடுமையான சில படங்கள்லாம் இருந்தது வாஷிங்டன் டிசியில். அப்படி ரத்த வெள்ளத்தில் இருக்கிறது போலலாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களும் புரட்சியும் அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நமக்கான செய்தி, நம்முடைய ஜெபங்களில் நம்ம விழித்திருக்கணும். ஆண்டவர் சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. காரியத்தை நெகேமியாவை போல அறிந்து நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு ஜெப குறைபாடுகளை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய காலத்தில் இன்னும் கர்த்தருடைய கிருபை நாட்கள் இருக்கணும். அடுத்த சந்ததிக்கு ஆண்டவரை அறிவிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து வருகிற தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஒரு காலகட்டங்களிலே பெருமையின் வடிவமாக யூதர்களுடைய அடையாளமாக திகழ்ந்தது அவர்களுடைய தேவாலயம். பலவிதமான காரணங்களிலே ஒரு முக்கிய காரணம், அவர்களிடத்துல ஆண்டவரே இருதயத்தில் ஒட்டி கொண்டிருந்த பெருமையை தேவன் அகற்றினீர். ஆண்டவரே, இந்த தேவாலயத்தை இழக்க நேரிட்டது. இந்த நாட்களிலும் கர்த்தாவே, நாங்கள் எதை குறித்தும் பெருமை பாராட்டாதபடிக்கு எங்களை தகுதிப்படுத்துகிற உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, எங்களிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய எல்லா பெருமையின் காரியங்களை அகற்றி போடுங்க. ஆண்டவரே, மனத்தாழ்மையை அணிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் நேசிக்க, மன்னிக்க, கனப்படுத்த, அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படணும். ஆண்டவரே, நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற இக்காலத்து பணிகளை நாங்கள் செய்து முடித்தவர்களாய், ஆண்டவரே, வெட்கப்படாத ஊழியக்காரனாய், உம்மை சந்திக்கும் நாளிலே உண்மையுள்ளவர்களாக எங்களை நிறுத்தும்படி நாங்கள் ஜாக்கிரதை கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த யூதர்கள் இந்த 3வது தேவாலயம் கட்டுவதற்கு எத்தனையோ விதத்தில் அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, அதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை ஆண்டவரே இந்த தேசத்தின் ஆண்டவரே உலகமெங்கும் பார்க்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே அப்பா, சபையின் காலத்தை கர்த்தர் இன்னும் கிருபையாக கூட்டி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத உள்ளங்கள் ரட்சிக்கப்படட்டும். உம்மை அறியாத இருதயங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரம் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து இணைந்து இன்னும் காரியங்களை கற்றுக்கொள்ள, வேதத்தின் காரியங்களை ஆராய்ந்து பார்க்க, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்தும் எவ்வளவு உண்மையானது, பரிசுத்தமானது. ஆண்டவரே, அது கடந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, நிகழ்காலத்திற்கும் எங்களுக்கு வழிகாட்டி நடத்துகின்றது என்று சொல்லி அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று அறிவித்தீரே. ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தின் பலன் உலகமெங்கும் கடந்து போகட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Until then, wishing you all a very very happy good night and a blessed week ahead. God bless you.